400 இடங்கள் அப்படிங்கும்போது இதே கேள்விதான் திரும்ப திரும்ப வைக்கப்படுகிறது. என்னன்னா, தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? 400 அப்படின்னு சொல்லும் போது இந்த கணக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கவு பெல்ட் எடுக்கிறோம், கோஸ்டல் பெல்ட் எடுக்கிறோம். இங்க தென்னிந்தியாவில் முக்கியமா நம்ம பார்க்கும்போது எந்தெந்த மாநிலங்கள்ல பாஜகவுக்கு பெரும்பான்மை இருக்கு, எதை வச்சு அவங்க 400ன்னு சொல்றாங்க? நேயர்களுக்கு வணக்கம். இப்போது அண்ணன் கூட ரொம்ப ஆவேசமாக பேசினார். 400ன்றது இலக்கு. அதில் ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு இலக்கை நோக்கி போகிறது தவறு கிடையாது. ஒரு எய்ம் இருக்கணும். இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கொள்கையோட ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து அவங்க பேசுறது இப்போ அதாவது 300க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறது அவங்க எதிர்கட்சிகள். இப்போ எல்லாமே துண்டு துண்டாக இருக்கும்பொழுதே 300 வரும்னா இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு கொள்கையோட போகும் பொழுது இவங்களுக்கு 400 எட்டுறது ஒரு 400 எப்படி? அது பேச்சுல ஒரு உற்சாகத்தை தொண்டர்களுக்கு கொடுக்கறது மாதிரியான ஒரு வியூகமா அதை எடுத்துக்கிறதா, இல்ல கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க தென்னிந்தியாவில் வைங்க, தென்னிந்தியாவில் எங்க உங்களுக்கு பாஜக அவ்வளவு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்லை இப்போ ஏன், அதாவது தென்னிந்தியாவில் எத்தனை சீட்டு இருக்குது? ஒரு 130 சீட்டு இருக்குது. சரியா? அதில் போன வாட்டி 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. இப்போது தென்னிந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அப்படி தான் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. இப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 3-4 சீட்டு குறையலாம். ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்காங்க. இப்போ தான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி அவங்க வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் குறையலாம். ஆனால் அதையே தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கேரளாவில் இல்ல அந்த கர்நாடகாலையும் வருவோம். அதை அந்த ஃபேக்டர் பாதிக்குங்கிறாங்க. பிரஜ்வால் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் பாஜக வைத்திருக்கக்கூடிய கூட்டணி, இந்த விஷயம் அந்த பாலியல் வீடியோ வெளியே வந்ததுனால அங்க வெற்றி வாய்ப்பு பாதிக்குமா? இல்லை அந்த வீடியோ அந்த கட்சிக்கு அவங்களுடைய பிரச்சனை. அது கூட்டணியை கண்டிப்பா பாதிக்கும்னு சொல்ல முடியாது. கூட்டணி அதை பத்தி கூட்டணி வச்சிருக்காங்க, ஏன் மோடி அவர்கள் பேசல அப்படின்னு தானே காங்கிரஸ் தரப்புல இருந்து கேள்வி எழுப்பப்படுது. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து ஆம் ஆத்மி கட்சியை எம்பியை அடிச்சிருக்காங்க, சிஎம் வீட்டிலேயே வச்சு அடிச்சிருக்காங்க, சிஎம் ஆபீஸ்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அதை பத்தி எத்தனை பேர் பேசுனாங்க? அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? அந்த கட்சியின் தலைவர் கொடுத்திருக்காரா? இல்ல ராகுல் காந்தி அறிக்கை கொடுத்திருக்காங்க? அவங்க விஷயத்துல யாரும் தலையிட மாட்டாங்க. இப்போ எதுக்கெடுத்தாலும் இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு என்னன்னா, இங்க போதைப் பொருள் பிடிச்சா குஜராத்தில் போதைப் பொருள் இல்லையா, இங்க இத்தனை கருப்பழிப்பு நடக்குதே உத்தரப்பிரதேசில் நடக்கலையா, அப்போ அங்க நடந்தா இங்க நடக்கலாம் இல்லையா, அப்போ அங்க நிறுத்தினாதான் இங்க நிறுத்துவாங்க. அது கிடையாது. அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துக்கணும். இப்போ திரு மோடி அவர்கள் ஏன் ரேவண்ணா கூட இது வச்சாருன்னு சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுமா இது மாதிரி வீடியோ எல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காருன்னு? கூட்டணி போடும்போது தெரியுமா? தெரியாது. ஆனா 23லயே தேவராஜ் கவுடா காப்பி ஆஃப் தி வீடியோவை பாஜகவோட தலைமையிடத்துக்கு அனுப்பிட்டாரு. மாநில பாஜகவும் கொடுத்துட்டாரு. தகவலுக்கு சொல்றேன், ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கு மாறாக இந்த I.N. கூட்டணி எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அந்த 2 வாட்டி அவங்க வந்ததுலயும் அந்த இந்த ஸ்கேமே ரொம்ப பெரிய ஸ்கேம், அந்த சிட் ஃபண்ட் ஸ்கேம். அது இல்லாம அங்க இருக்கிற மைனிங்கு எவ்வளோ ஸ்கேம் இருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் ஊழல் இருக்கு. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஊழல் இருக்கு. ஸோ எல்லா இடத்துல ஊழல் கட்சிகள் தான் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு விஷயம் ரேவண்ணாவை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த நேரத்தில். இதுல என்னன்னா, இந்த எதிர்கட்சிகள் செய்கிற விஷயம் பாருங்களேன். எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சும்மா இருந்துட்டு அப்புறம் வீடியோ கொடுக்குறாரு எதிர்கட்சி, ஆளும் கட்சி துணை முதலமைச்சர். அது வரைக்கும் சும்மா இருக்கிறாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவின் மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு அமைச்சருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும்னு அது எப்போ பேசுறாரு? தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்த பிறகு பேசுறாரு.
ரேவந்த் ரெட்டி உதயநிதியை பத்தி ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறாரு. அந்த முதலமைச்சர் நம்ம மந்திரியை பத்தி பேசுறாரு. இது எப்போ பேசணும்? அண்ணா சொன்னார் இல்லையா, ஜனவரிலேயே தெரியும்னு. இது எப்போ தெரியும்? இது போன அந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும் இந்த சனாதனத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னு. அப்போ எப்போ சொல்லணும் இவரு? இல்ல இவரு சிஎம் ஆறதுக்காக காத்துட்டு இருந்தாரா? இல்ல இதெல்லாம் வியூகத்துல வரக்கூடியது சார். எல்லா கட்சிகளும் பண்றது தானே. இப்பதானே இட ஒதுக்கீட பத்தி இது தெரியாத ஆந்திராவுல இத்தனை வருஷமா இட ஒதுக்கீடு இருந்தது, 4 முறை அவங்க முயற்சி பண்ணாங்க முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குறதுக்கு, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தானே. இப்பதானே எடுக்குது பாஜக. இது இல்ல 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 சாரி எத்தனை வருஷமா இருக்கு இடஒதுக்கீடு? அந்த 4% எத்தனை வருஷமா இருக்கு? அந்தந்த கட்சி அந்தந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க சௌகரியத்துக்காக அப்பீஸ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. இல்லைன்னா நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வந்தவர்கள், அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வந்த ஒரு கூட்டணி 4% சதவீதத்தை பற்றி பேசலாமா? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது? மத ரீதியாக அந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அண்ட் இன்னொன்னு, இந்த இந்த பிற்படுத்தப்பட்டோர் கொடுத்தது கூட நான் ரொம்ப மனம் வருத்தத்தோடு இதை நான் கேட்கிறேன்னு கேட்டிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால டாக்டர் அம்பேத்கர் தப்பா கோட் பண்றீங்க. டாக்டர் அம்பேத்கருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் காக்கா கருலேக்கர் கமிட்டி அமைக்கப்பட்டது. அம்பேத்கருக்கு அது வருத்தம். அமைக்கப்பட்ட கமிட்டியை பத்தியே அவங்க கண்டுக்காம இருந்தாங்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் தான் மண்டல் கமிஷன் அமைக்கப்படுது. கவனிங்க. அதனால அம்பேத்கர் மிஸ்கோட் பண்ண கூடாது. அம்பேத்கர் மத அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்குறது, மத அடிப்படையில வழங்கலாமா இல்லைங்கிற அந்த ப்ரொவிஷன்லயே அரசாங்கம் நினைத்தால் அப்படின்னு ஒரு பேர ஆரம்பிச்சு இப்ப வருது. அரசாங்கம் நினைத்தால் இது தேவைன்னு நினைச்சா யாருக்கு இடஒதுக்கீடுங்கிறதையும் முடிவு பண்ணலாம்னு இருக்கு. அதனால மதம் அடிப்படையில் இல்ல, மதம் அடிப்படையில் இல்லனா கூட இடஒதுக்கீடு யாருக்கு எப்படி வழங்கலாம்? மதம் அடிப்படையில் இருக்காதா? ஒரே மேடையில சொல்றாங்க. ஒரே மேடையில 4% இடஒதுக்கீடு. நம்ம இடஒதுக்கீடு போறதுக்கு முன்னாடி தொகுதியை முடிச்சிருவோம். தமிழ்நாடு சொல்ல விட்டுட்டாங்க, நான் சொல்லிடுறேன். இது மக்களை இந்த மாதிரி தப்பான இதுல கொண்டு போக கூடாது. 14, 15, 16, 17 ஆர்டிகல் படிங்க. அதுல எந்த விதமான இன்இக்வாலிட்டியும் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது. பிரதமர் சொல்லுங்க. இருங்க சார். சார் குறுக்கிடாம துரைபாண்டியன் சார் வரேன். நான் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சோ எந்த விதமான அதுக்கும் மேலாக இவங்கள் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இவங்க மேல வரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. ஓகே. அண்ட் இன்னொன்னு, இவர் ரொம்ப தெளிவா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க 3வது முறை வந்தால் இடஒதுக்கீடே இருக்காது. எவ்வளவு தைரியமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? இடஒதுக்கீடு பேசலாம். நம்ம தொகுதிகளை முடிச்சிட்டு அடுத்த சுற்றுல பேசுவோம். ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடே இருக்காது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லுங்க, நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். நாட்டு மக்கள் கண்டிப்பா சொல்லணும். இத மோடியை சொல்ல சொல்லுங்க. மேடம் இத மோடியை சொல்ல சொல்லுங்க. அமித்ஷா அமித்ஷாவோட அது போலி வீடியோ தானே சார்? அது போலி வீடியோ உண்மையா இருந்தா கூட அது என்ன அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும் தெரியுமா? 60 வருஷமா ஆட்சி பண்ணி ஒரு சமுதாயத்தை உங்களால மேல கொண்டு வர முடியலன்னா என்னத்த நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க? அயோக்கிய தன்மன் அவர் அவ்வளவு ஒரு வக்கரமா பேசினாரு. 60 ஆண்டு காலம் ஒரு சமுதாயத்தை மேல கொண்டு வர முடியலன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மேல கொண்டு வந்துருவோம் அந்த சமுதாயத்தை, எல்லாரும் ஈக்குவல் படுத்தணும். அதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடு. சரி, நான் எடுத்துக்கிறேன். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்து சேரலாதன் அவர்கள்ட்ட